கேரள மாநிலம் பாலக்காட்டில் ஸ்கந்த மகா சரவணா பவ யாகம் வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ளதையொட்டி தமிழ்நாடு முதல் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் ஸ்கந்த மகா சரவண பக்த ஜன சமிதி அமைப்பின் தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் கஜேந்திரன் வரவேற்று பேசினார். பணித்தலைவர் பாலக்காடு ரமேஷ் துரைசாமி தலைமை உரையாற்றினார். சித்தூர் வியாச பரமாத்மா மடத்தின் மடாதிபதி சுவாமி சத்குரு வியாசானந்தா சிவயோகி அருளுரை வழங்கினார். பொருளாளர் வல்சலா குமார் வாழ்த்துரை வழங்கி பேசினார். இதில் புதுக்கோடு மத்திய குழு செயலாளர் பிரசோப் பிரபாகரன், ஒருங்கிணைப்பாளர் ஹரிதாஸ், தமிழ்நாடு மாநில ஆலோசகர் டாக்டர் கனகபிச்சை பிள்ளை மற்றும் மதுரை மாவட்ட நிர்வாகிகள் திருப்பதி, ராஜா, சந்தானம் சாமி, ஜெகநாதன், மாநில இளைஞரணி பொறுப்பாளர் வெங்கடேசன், பாரதிய மஸ்தூர் சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ். ஓம் சரவணபவாய நம. நம்ம ஸ்கந்த மகா சரவணபவ யாகம் പാലക്കാട് കേരളാവിലെ வரப்போற அக்டோபர் நவம்பர் மாதத்தில் நடக்க போகுது. அதுக்கு முதல்ல மீட்டிங் தமிழ்நாட்டில் மதுரையில் நடக்குது. ஏன்னா ஆறுபட வீட்டில் திருப்பரங்குன்றம் தான் முதல்ல நடக்கக்கூடிய முருகனோட வீடு. அந்த வீட்டிலிருந்து ஒரு புது விபவம் நான் மக்களுக்கு இங்கிருந்து செயல் கொடுக்குறேன். நான் அது என்னன்னா, முருகன் தேவர்களுக்கு மட்டும் சேனாதிபதி கிடையாது, இந்த உலகத்துக்கே சேனாதிபதி முருகன் என்று ஸ்ரீ வியாச பகவான் சொல்லி இருக்குது. அதனால முருகனுக்கு இந்த மதுரையில 1ஆம் பட வீட்டில் இருந்து நம்ம ஒரு முனிசாமி ஐயா அங்க வந்திருக்குது. 100 வயசா இருக்கு அவருக்கு. ஒரு பெரும் ஒரு தொண்டர் பண்ணிட்டு இருக்கிற, மக்களுக்கு நிறைய சேவை பண்ணிட்டு இருக்க அவரை வச்சு முதல்ல அவரோட வாயிலிருந்து முருகனுக்கு ஒரு புது பேர் சூட்ட போறோம். அது அவருக்கு இப்ப நம்ம வெளியில் பண்ண போறோம். அந்த பேரு லோக சேனாதிபதி என்ற பேரு. தேவ சேனாதிபதி இல்ல, லோகத்துக்கு சேனாதிபதியான முருகன். ஆமா, அந்த வேருக்கு மிஞ்சினது ஒரு ஆயுதமும் இந்த பூமியிலே கிடையாது. இந்த கண்டுபிடித்தம் எல்லாம் சயின்ஸ்ல கண்டுபிடிச்சு, பலதல் கண்டுபிடிச்சு, நியூக்ளியர்ஸ் பாம்பு இருக்குதுல்ல, அதுதான் உலகத்துல பெரிய பாம்பு பிளாஸ்ட். அதை கூட இல்லாம பண்றதுக்கு ஒரே ஒரு ஆயுதம் பூமியில தான் இருக்குது. அது தமிழ்நாட்டில திருச்செந்தூர் முருகன் கிட்டதான் அந்த வேல் இருக்குது. அந்த வேலுக்கு மிஞ்சினது உலகத்தில் எதுவுமே இந்த பூமியில் கிடையாது. அதனால இந்த முருகன் தேவர்கள் மட்டுக்கும் அவருக்கு மட்டும் சேனாதிபதிகள். இன்று முதல் லோக சேனாதிபதி முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு வேல் உண்டு, மயில் உண்டு. முருகனுக்கு, வடிவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு, பழனி முருகனுக்கு, தண்டாயுதபாணிக்கு. இன்று புனிதமான இந்த நன்னாள் அன்று உலக புகழ்பெற்ற தமிழ் கடவுளான முருகனுக்கு புதிதாக பெயர் சூட்டப்படுகிறது. அவர் தேவருக்கு மட்டும் சேனாதிபதி அல்ல, இந்த லோகத்துக்கே சேனாதிபதி. அந்த முருகனுக்கு லோக சேனாதிபதி என்ற பெயர் சூட்டப்படுகிறது. வெற்றிவேல் முருகனுக்கு, லோக சேனாதிபதிக்கு, லோக சேனாதிபதிக்கு, லோக சேனாதிபதிக்கு ரோகரா. முருகனுக்கு, முத்துக்குமரனுக்கு, தண்டாயுதபாணிக்கு, சேனாதிபதிக்கு ரோகரா. ஓம் சரவணபவ. இன்று மதுரையில் ஸ்கந்த மகா சரவண பக்தஜன சமிதி சார்பாக தமிழ்நாடு ஒருங்கிணைப்பு குழு ஆலோசனை கூட்டம் நடந்தது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமை தாங்கிய சத்குரு பாலக்காடு சாமிஜி வியாசானந்த பரமாத்மா சுவாமிஜி தலைமையேற்றாங்க. மற்றும்
நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மற்றும் இந்த நோக்கமானது பாலக்காட்டில் யாக வேள்வி வரும் அக்டோபர் நவம்பர் மாதம் நடக்கவிருக்கிறது. இந்த யாக வேள்வி சிறப்பாக நடப்பதற்காக நீங்க சிறப்பான ஆலோசனை கூட்டம் மதுரையில் நடந்தது.